பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்களை யாரும் தொட முடியாது. ஆமீன். கர்த்தர் சொல்றாருங்க. சாதாரண மனுஷன் சொல்லுவான், ஒரு மேல யாரை கழிச்சாலும் சும்மா இருக்க மாட்டேன், உடனே நான் வந்து கேட்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களை யாரும் தொட முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு போராட்டம், உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னா கர்த்தரை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு அர்த்தமா. கண்மணி யாரும் தொட முடியாது அவ்வளவு ஈஸியா. ஏன்னா கண்ணில் ஒரு தூசி, ஒரு சின்ன ஆபத்து வந்தா உடனே இமை வந்து முடிக்குமா. ஆனா உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வந்தா கர்த்தருடைய வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய கண்மணியை தொடுற அளவுக்கு சமமா. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இஸ்ரேலுக்காக தூங்குறது இல்லை, தூங்குறது இல்லை, அவர்களை போக்கி வரது இருக்க முடியும் என்றென்றைக்கு ஆசிரியர் தேவன் உங்களை பாதுகாக்க தேவனாகிறாரு. ஏன்னா உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாக்கியாதே போன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க அறிக்கையிடுங்க. கர்த்தன் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பேன், மனுஷனுக்கு என்ன செய்வான்னு சொல்லி அறிக்கையிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலகத்துல யாருக்கு என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும், உலகப்புறமான காரியங்கள் தான், விபத்துகள், ஆபத்துகள், பஞ்சங்கள், நஷ்டங்கள், இறப்புகள், தருத்தங்கள் எது வந்தாலும் உங்களை எதுவும் தாக்காது. கர்த்தர் உங்களை சகல ஆபத்து விபத்துக்கு விலைக்கு பாதுகாத்து, வியாதிக்கு விலைக்கு பாதுகாத்து, பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. பாதை உங்களை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேராது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கண்மணியை போல பாதுகாக்கிறாரு. உள்ளங்கையில் வரைந்து வைத்து பாதுகாக்கிறாரு. கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல பாதுகாக்கிறாரு. உங்க தையலுக்கு முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்காரா. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு நேசிக்கிறாருங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பிரச்சனை வரும்போது யாருமே என் கூட இல்லைன்னு சொல்லி தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்காரு. யாரும் உங்களை தொடவே முடியாது. தைரியமா இருங்க. இந்த வசனத்தை அறிக்கைங்க. கர்த்தர் இன்று உங்களோட பேசிக் கொண்டிருக்கார். உங்களை தொடுகிறார், அவருடைய கண்மணியை தொடுகிறார். விசுவாசத்தோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.